Hey friends, welcome to our channel Swati Chai Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதிக தங்க நகைகள் சேமிக்க நம்ம இப்படி எல்லாம் பிளான் செய்யலாம். நமக்கு இந்த பிளானிங் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க 10,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா கோல்டு சிட் ஸ்கீம்ல பே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 18% வரும். நோ வேஸ்டேஜ். 3 பவுன் எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட கனவு. அந்த 3 சவரன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வளையல் இல்ல செயின், இந்த ரெண்டுத்துல நான் எது எடுக்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க 10,000 ரூபாய் சீட்டு போட்டதுக்கு 18.5 கிராம் சேர்ந்திருக்கு. 18.5 கிராம்ஸ் அவங்களுக்கு சேர்ந்திருக்கு. ஆனா அவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டது பாத்தீங்கன்னா 3 பவுன் 3 சவரன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 3 சவரன் அப்படின்னா 24 கிராம். அவங்க எக்ஸ்ட்ராவா 18.5 கிராமுக்கு சேமிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னா 5.5 கிராமுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. பிளஸ் ஜிஎஸ்டிக்கும் பணம் தேவைப்படுது. இதுக்கான வேஸ்டேஜுக்கும் பணம் தேவைப்படுது. 8.5 கிராமுக்கு நோ வேஸ்டேஜ். அதான் 18% வந்து வேஸ்டேஜே இல்லாம நகையில எடுத்துக்கலாம் நம்ம. அது எந்த நகையா இருந்தாலும் சரி. ஆனா ஆன்டிக்ல மோஸ்டா எடுக்க முடியாது. அது கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தான் போட வேண்டியதா இருக்கும். அவங்க கேட்டிருந்தது வளையல் இல்ல ஏதாச்சும் ஒரு செயின் மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு 5.5%க்கு வேஸ்டேஜ் கண்டிப்பா பணம் தேவைப்படுது. இந்த பணத்துக்கு அவங்க எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்றேன். அவங்க கேட்ட மாதிரி 3 சவரன் அப்படின்னா 3 பவுன். இந்த 3 பவுனுக்கு அவங்க என்னென்ன நகை எடுக்கலாம் அப்படின்னா அவங்க கேட்ட ஜுவல்லுக்கும் பேங்கிளுக்கும் பாத்தீங்கன்னா 24 கிராம். இதுல லைட் வெயிட்லயோ ஹெவி லுக்ல கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கலாம். ஆனா உங்க தேவை என்னன்னு பாருங்க. டெய்லி யூஸ் பண்ற மாதிரி நீங்க வளையல் எடுக்க போறீங்களா, இல்ல நான் ஏதாச்சும் அக்கேஷனலா போடுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் போடுற மாதிரி நகை எடுக்க போறீங்களா அப்படின்னு பாருங்க. அப்போ நீங்க லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரி ஹெவி லுக்ல கிடைக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஹெவி டிசைன்ஸ்லயும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வேஸ்டேஜ் இல்லாம அந்த 18.5 கிராமுக்கு வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா 17ல இருந்து 18% நகையோட வேஸ்டேஜ் அந்த சேதாரம் அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி இடத்துக்கு போக இந்த நகையை நீங்க வாங்க போறீங்க அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல போடுறதுக்கா இல்ல அக்கேஷனலா போடுறதுக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த நகையை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட ஏற்கனவே ஜுவல் இருந்தா ஜுவல்ல வந்து வாங்காம பேங்கிள்ஸ் வாங்கிக்கோங்க. பேங்கிள்ஸ் இல்ல அப்படின்னா இல்லங்க பேங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா ஜுவல்லா வாங்கிக்கோங்க. ஒரு நெக்லஸ் செட் மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி ரெண்டுமே இருக்கு அப்படின்னா நீங்க அடிக்கடி எதை போடுவீங்க அப்படின்னு பாருங்க. பேங்கிள்ஸ் தான் நீங்க அடிக்கடி சூஸ் பண்ணுவீங்களா, மாத்தி மாத்தி போட அதுதான் ரொம்ப பிடிக்குமா, அதை சூஸ் பண்ணுங்க. இல்ல நெக்லஸ் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன், அதை தான் நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா அதை டிஃப்ரெண்டா வாங்க ட்ரை பண்ணுங்க. பிடிச்ச மாதிரி ஹெவி டிசைன்ஸா சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனா அப் டு 18% நோ வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. பேலன்ஸ் அவங்களுக்கு 5.5 கிராமுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. சேதாரம் கட்டவும் ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இந்த 3 பவுன் இப்போ இருக்க ரேட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும்னு சொல்றேன். 1 கிராம் 6,730 ரூபாய் இருக்கு. 6,730 rupees இருக்கு. இதுவே 24 கிராம் 3 சவரன் 3 பவுன் எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 பவுனுக்கு 6,730 × 24 கிராம் 1,61,520 ரூபாய் ஆகுது. 1,61,520 rupees ஆகுது. இதுக்கு வேஸ்டேஜ் ஒரு 15% போடுறாங்கன்னா கூட 24,228 ரூபாய் ஆகும். 24,228 rupees. இப்போ வேஸ்டேஜும் பிளஸ் இந்த நகைக்கான அமௌண்ட்டும் ரெண்டும் சேர்த்து 1,85,748 ரூபாய் 1,85,748 rupees ஆகும். இதுக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. இந்த வேஸ்டேஜுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் 5,572 ரூபாய் வரையும் நமக்கு 3 பவுன் நகைக்கு தேவைப்படுது. இப்போ மொத்தமா சேர்த்தா ஜிஎஸ்டி ஒரு 3% 5,572 ரூபாய் 5,572 rupees. இப்போ 3 பவுன் நகைக்கு நம்ம கிட்டத்தட்ட 3 பவுன் நகையான 6,730 ரூபாய்க்கு இன்டூ 24 கிராம்ஸ் வேஸ்டேஜ் ஒரு 15%, 3% ஜிஎஸ்டி மொத்தமா சேர்த்தா இப்ப இருக்கிற ரேட்டுக்கு 3 பவுன் நகை எடுக்கணும் அப்படின்னா 1,91,320 ரூபாய் ஆகும். 1,91,320 rupees நமக்கு ஆகும். ஆனா இவங்க மாசம் 10,000 ரூபாய் கட்டினதால இவங்களுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கு அப்படின்னா 1,10,000 ரூபாய் ஆகுது. இவங்களுக்கு சேர்ந்திருக்க கிராம் பாத்தீங்கன்னா 18.5 கிராம் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட பேலன்ஸ் 5.5 கிராமுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா 6,730 × 5.5 கிராமுக்கு 37,015 ரூபாய் 37,015 rupees அவங்களுக்கு ஆகும். சேதாரம் பாத்தீங்கன்னா இதுக்கு அதே 15% சேதாரம் போட்டாங்கன்னா 5,552 ரூபாய். இந்த 37,015 ரூபாய்க்கு சேதாரம் சரிங்களா. 5,552 rupees. இந்த ரெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 42,567 ரூபாய் 42,567 rupees. இதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க.
இதுக்கு தான் வேஸ்டேஜ் கிடையாது சரிங்களா. இந்த 18.5 கிராமுக்கு தான் வேஸ்டேஜ் கிடையாது. இந்த 5.5 கிராம் எக்ஸ்ட்ராவா வாங்குறோம் இல்லையா, இதுக்கு வேஸ்டேஜ் உண்டு. அதுதான் 5552 ரூபாய். ஆனா ஜிஎஸ்டி போடும்போது இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு ஜிஎஸ்டியா போடுவாங்க. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா, இந்த 5.5 கிராம் வேஸ்டேஜ் ஒரு 15%, ஜிஎஸ்டி, நம்ம முன்னாடி வாங்கியிருக்க 1,10,000 ரூபாய் நகை, இந்த மூணுத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி போடுவாங்க இல்லையா. இப்போ கோல்ட் ஷீட்ல 1,10,000 ரூபாய் கட்டிட்டோம். எக்ஸ்ட்ரா 5.5 கிராமுக்கு 37,015 ரூபாய் ஆகுது. வேஸ்டேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 5,552 ரூபாய் சரிங்களா, 5,552 ருபீஸ். இது எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் அவங்க கணக்கு போடுவாங்க. எல்லாத்துக்குமே அவங்க ஜிஎஸ்டி கணக்கு போடுவாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,52,567 ரூபாய், 1,52,567 ருபீஸ். இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 4,577 ரூபாய் சரிங்களா. கிட்டத்தட்ட நமக்கு மொத்தமா எவ்வளோ தேவை, கையில வேண்டிய பணம், கையில நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த 5.5 கிராமுக்கு சேதாரத்துக்கு ஒரு 15%, 3% ஜிஎஸ்டி மொத்தமா சேர்த்த நம்ம கையில இருக்க வேண்டிய பணம் 47,144 ரூபாய். இந்த 3 பவுன் நகை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 18.5% வரையும் தான் வேஸ்டேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற நகைக்கு நம்ம தான் கையில இருந்து காசு கொடுக்கணும். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை 5.5% எக்ஸ்ட்ரா கிராமுக்கு 47,144 ரூபாய். கிட்டத்தட்ட உங்க கையில 50,000 ரூபாய் இருந்தா நீங்க ஈஸியா அந்த நகையை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நகை நம்ம போடுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த வருஷம் உங்களால இந்த அமௌண்ட்டை சேமிச்சுக்க முடியும், கண்டிப்பா நம்மளால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு சேமிச்சிங்க அப்படின்னா நீங்க டார்கெட்டா வச்சிருக்க அந்த 3 பவுனா இருந்தாலும் சரி, 5 பவுனா இருந்தாலும் சரி, அந்த நகை எடுக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதுவே ஒரு சிட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களால கண்டிப்பா இந்த டார்கெட்டை முடிச்சு அதுல க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த அமௌண்ட் சீக்கிரமா கிடைச்சு நீங்களும் இந்த நகையை சீக்கிரமா எடுத்துருவீங்க. நீங்க 50,000 ரூபாய் கிட்ட ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால தாராளமா இந்த நகையை எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிஎஸ்டி போடும்போது நம்ம சீட்டு போட்டிருக்க நகைக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு உங்களால சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சேமிச்சு நகைகளை வாங்கிக்கோங்க. 2025 வருது அப்படின்னா அடுத்த வருஷம், இந்த அடுத்த வருஷத்துக்கு நீங்க எல்லாருமே ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த டார்கெட்டை நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வருஷமே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் நான் எத்தனை சவரன் எடுக்கணும், நான் என்ன சிட்டு போட்டு எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி நீங்க எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப 2025ல ஆரம்பிச்ச சிட்டை நம்ம கண்டிப்பா முடிச்சு நம்மளாலையும் ஒரு நகை வாங்க முடியும் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கிட்ட கிடைக்கும். நீங்களும் நிறைய தங்கத்தை இப்படியெல்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் சேமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அளவுக்கு நம்ம பணம் எடுத்துட்டு போகணும் எக்ஸ்ட்ராவா அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.